பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களை தான் மொத்தம் நாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த திரைப்படங்கள் வெள்ளி விழா கொடுத்துள்ளார் என்று வரிசையாக பார்க்கலாம். மொத்தம் ஒரு 21 திரைப்படங்கள் வெள்ளி விழா கொடுத்துள்ளார்கள். முதல் வெள்ளி விழா திரைப்படம் 16 வயது நிலை. இந்த திரைப்படம் 1977ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாரதிராஜா. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்தன், ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் சென்னை மில்டன் தியேட்டரில் 175 நாளும், மதுரை மினிப்பிரியாவில் 175 நாள் கடந்து வெள்ளி விழா கொண்டாடியது. 16 வயது நிலை. இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் சிகப்பு ரோஜா. இந்த திரைப்படம் 1978ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாரதிராஜா. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் தேவி பிரியாவில் 175 நாள் 180 நாள் கலந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான வெள்ளி விழா. மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படம் குரு. இந்த திரைப்படம் 1980ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் IV சசி அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக ஒரு திரைப்படம். பல திரையரங்குகளில் சென்னை, மதுரை, கோவை, திண்டுக்கல் போன்ற பல திரையரங்குகள் ஓடியது. சென்னை, சேலம் போன்ற இடங்களில் 175 நாள் 200 நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக குரு திரைப்படம் வெள்ளி விழா சிறந்த திரைப்படம். நான்காவது வெள்ளி விழா திரைப்படம் மீண்டும் கோகிலா. இந்த திரைப்படம் 1981ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் G. ரங்கராஜன் அவர்கள் இயக்குகிறார். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, உன்னிமோன் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மற்ற திரையரங்கில் 182 நாள் கடந்து ஓடியது. சென்னை, மதுரை, கோவை என பல திரையரங்குகளில் 180 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். ஐந்தாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் வாழ்வே மாயம். இந்த திரைப்படம் 1982ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் R. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மகாராஷ்டிரா திரையரங்கில் 200 நாளும், மதுரை ஸ்ரீபிரியாவில் 180 நாளும் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இருந்தது. வாழ்வே மாயம் 175 நாள் கடந்து ஓடியது. மதுரை திரையரங்கில் 170, 180 நாள் கடந்து ஓடியது. சென்னை, திருநெல்வேலி போன்ற இடங்களில். ஆறாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் மூன்றாம் பிறை. இந்த திரைப்படம் 1982ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பால் மகேந்திரன். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் சென்னை, மெஹரானி, ஈகா போன்ற திரையரங்கில் 200 நாள் கடந்து ஓடியது. மதுரை சினிப்பிரியா, மினிப்பிரியா போன்ற இடங்களில் 150 நாளை கடந்து ஓடிய வெள்ளி விழா கொண்டாடியது. ஏழாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் சகலகலா வல்லவன். இந்த திரைப்படம் 1982ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் SP முத்துராமன் இயக்குகிறார். இந்த திரைப்படத்திற்கு கமலஹாசன், அம்பிகா போன்றோர் நடித்திருப்பார். சென்னை, மதுரை, சென்ட்ரல் போன்ற பல இடங்களில் 175 நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமாக ஓடிய சகலகா வல்லவன் திரைப்படம். எட்டாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே. 1983ஆம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் SP முத்துராமன். இந்த திரைப்படத்தில் ராதா, கமல் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் சென்னை, மதுரை, கோவை போன்ற பல இடங்களில் 180 நாள் கடந்து ஓடியது. மதுரை சினிப்பிரியாவில் 280 நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா படமாக தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படம் உள்ளது. ஒன்பதாவது பார்க்க போகும் திரைப்படம் ஒரு கைதியின் டைரி. இந்த திரைப்படம் 1985ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாரதிராஜா. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ராதா, ரேவதி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மதுரை போன்ற இடங்களில் 170 நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக ஓடியது. மிக சிறந்த ஒரு திரைப்படம் ஒரு கைதியின் டைரி. இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் 180 நாள் 175 நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ஒரு கைதியின் டைரி. 10வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் நாயகன். இந்த திரைப்படம் 1987ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிரத்னம். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், சரண்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு சிறந்த ஒரு நாயகன் ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் சென்னை, பல்லவி போன்ற பெங்களூர் போன்ற இடங்களில் 225 நாள் 250 நாள் கடந்து ஓடியது. பெங்களூர், பல்லவி போன்ற இடங்களில் 250 நாள் கடந்து ஓடிய ஒரு சிறந்த திரைப்படம். 11வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் அபூதுர சகோதரர்கள். இந்த திரைப்படம் 1989ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜ்கபூர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா, ரூபினி, கமலஹாசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் சென்னை, கோவை, மதுரை போன்ற பல திரையிடங்கள், தேவி பிரியா, பிராட்வே போன்ற இடங்களில் 175 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அபூதுர சகோதரர்கள் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். 12வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் மைக்கேல் மதன் காமராஜன். இந்த திரைப்படம் 1990ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கிய
சங்கீத சீனிவாசன் அவர்கள் இந்த படத்தை இயக்கலாம். இந்த படத்தில் கமலஹாசன், ஊர்வசி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் 4 வேடங்களில் கமலஹாசன் அவர்கள் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து பல திரையரங்குகளில் ஓடி மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக மைக்கேல் மதன் காமராஜர் திரைப்படம். 13வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் தேவர் மகன். இந்த திரைப்படம் 1992ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்குவர் ராஜம் பரதம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், கௌதமி, சிவாஜி கணேசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். ரேவதி. இந்த திரைப்படம் பல திரையரங்குகள் மதுரை, கோவை போன்ற மீனாட்சி திரையரங்குகள் 180 நாள் கடந்து ஓடிய வெள்ளி விழா சிறந்த திரைப்படம். 14வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் இந்தியன். 1996ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கிய சங்கர் அவர்களை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், சுகன்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் 128 நாள், சங்கம் போன்ற திரையரங்குகளில் 178 நாள், 200 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். 15வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் ஔவை சண்முகி. இந்த திரைப்படம் 1996ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் KS ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் மீனா, கமலஹாசன், ஜெமினி கணேசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் சென்னை, மதுரை, கோவை, ஈரோடு, திருநெல்வேலி போன்ற பல இடங்களில் 175 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் ஔவை சண்முகி. 16வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் தென்னாலி. இந்த திரைப்படம் 2000ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் KS ரவிக்குமார் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் கமலஹாசன், பூஜா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் 175 நாள் சென்னை, மதுரை, கோவை பல திரையரங்குகளில் ஓடி மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இந்த திரைப்படம் திகழ்ந்தது. 17வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் இளமை ஊஞ்சல் ஆடுது. இந்த திரைப்படம் 1978ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கிய CV ஸ்ரீதர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் பல திரையரங்கில் 170 நாள், 175 நாள் கடந்து ஓடிய, மதுரை, மினிபிரியா போன்ற இடங்களில் 175 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். 175 நாள், 180 நாள் மதுரை, கோவை, திண்டுக்கல் போன்ற இடங்களில் ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. 18வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் விக்ரம். இந்த திரைப்படம் 1986ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை ராஜசேகர் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் கமலஹாசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் கோவை, நாகர்கோவில் போன்ற மதுரை பல இடங்களில் 175 நாள் கடந்து வெள்ளி விழா கொண்டாடியது. 19வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் காக்கி சட்டை. இந்த திரைப்படம் 1986ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் போன்ற ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படமும் பல திரையரங்கில் 175 நாள் கடந்து ஓடிய பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா. சென்னை, மதுரை, கோவை, திண்டுக்கல், நாகர்கோவில் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து வெள்ளி விழா கொண்டாடியது. மிக சிறந்த திரைப்படம் காக்கி சட்டை. 20வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் புன்னகை மன்னன். இந்த திரைப்படம் 1986ஆம் வருடம் வந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாலச்சந்திரன். இந்த திரைப்படம் மிக பிரமாதமான திரைப்படம். சென்னை, கோவை, மதுரை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 170 நாள் கடந்து 175 நாள் வெள்ளி விழா கொண்டாடியுள்ளது. 21வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் சத்யா. இந்த திரைப்படம் 1988ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் பல திரையரங்குகள் சென்னை, கோவை என பல இடங்களில் வெள்ளி விழா கொண்டாடியது. கமலஹாசன், அமலா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். படம் பயங்கரமாக இருக்கும். பாட்டெலாம் பட்டை கிளப்புற அளவு இருக்கும். பல திரையரங்குகள் 175 நாள் கடந்து ஓடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த மொத்த திரைப்படங்கள் 21 திரைப்படங்கள் தான். பல மொழிகளில் கமலஹாசன் நடித்துருக்காங்க. ஆனால் அந்த திரைப்படங்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த தமிழில் மட்டும் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களை மட்டும்தான் பார்த்தோம். கேரளா, தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல இடங்களில் வெள்ளி விழா நம்ம உலகநாயகன் கொடுத்துருக்காரு. அந்த படத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணலை. தமிழில் மட்டும் 21 படங்கள், மொத்தம் உலகநாயகன் கமலஹாசன் 30 வெள்ளி விழா படங்களை கிட்ட கொடுத்துருக்காரு. தமிழில் மட்டும் 21 படங்களை மட்டும் நம்ம வரிசையாக கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டில் நம்ம உலகநாயகன் அதர் மொழியிலிருந்து அடுத்த கண்டென்ட்டை ஆட் பண்ணி நம்ம போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள்.